ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி. அதுக்கான காணொளி பார்க்கலாம். அதற்கு முன் இன்றைய தினம் என்னுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாங்க காணொளி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு எப்போவுமே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு எதற்காக இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ட்ரேடு சும்மா பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண வேண்டும். அந்த இம்பேக்ட் இல்லாத இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணும்போது தான் ஓவர் ட்ரேடும் ஏற்படும். அதே மாதிரி நமக்கு உண்டான டார்கெட்ஸும் கிடைக்காது. அப்போ இம்பேக்டில் என்னென்னா, நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் இருக்கலாம் ஆர் லாஸும் இருக்கலாம். ஆனால் லாஸோ ப்ராஃபிட்டு அந்த இம்பேக்ட் இருக்கிற அன்றைக்கி ட்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, சப்போஸ் ஒரு நாள் லாஸ் எடுத்தோன்னா அதே ஸ்ட்ராட்டஜி இன்னொரு நாள் நமக்கு ப்ராஃபிட் உண்டாக்கி கொடுக்கும். அப்போது இந்த இம்பேக்டை க்ரியேட் பண்ணாமல் வர்த்தகம் சும்மா பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிறது. அதற்கு வந்து நம்ம அடிப்படை மார்க்கெட்டோட அடிப்படை வந்துட்டு ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அடிப்படை, பிரேக் அவுட், இந்த ரெண்டும் தான் எல்லாருமே ட்ரேட் பண்ண விரும்புகிறது. பிரேக் அவுட் ட்ரேடு தான் நிறைய பேர் விரும்புவாங்க. காரணம் என்னென்னா வந்துட்டு ஒரு ஹை இம்பேக்டட் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறனால. அப்போது முதல் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்சுங்கிறது ஹை லோ. அப்போ ஒரு நாளைக்கு இப்போ நம்ம ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ வாங்க போனால் உடனே நம்ம கேட்குற முதல் ஒரு கேள்வி என்னவாக இருக்கும்னா, மைலேஜ் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்போம். அதுபோல் நம்ம இன்றைக்கி தேர்ந்தெடுத்து ஒர்க் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நமக்கு வந்துட்டு மைலேஜ் என்ன, அதோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹை லோக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த ஹை லோ டிஃப்ரென்ஸில் பாருங்கள், நமக்கு 142, 182, 249, 321, 130, 248, 242. அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது, நமக்கு அதிகமாக 150 புள்ளிகள் இருந்து ஒரு 250 புள்ளிகள் அப்படிங்கிறது சராசரி நமக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட், அதாவது மைலேஜ். அப்போ குறைந்தபட்ச மைலேஜ் 150. அப்போ இந்த 150 பாயிண்ட்ஸை நம்ம 9, 15 to 11 மணிக்குள்ளே நம்மளால் என்ன கேம் பண்ண முடியும். அப்போ ஏன்னா இதுதான் நம்ம வந்துட்டு ஒரு மொமெண்டம் நம்மளால் க்ரியேட் பண்ணக்கூடியது. அப்போ இதற்குள்ளே நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணணும். அதற்கு நமக்கு உகந்ததாக இருக்கிறது என்னென்னா, ஓப்பன் டு ஹை, ஓப்பன் டு லோ. அப்போ இதற்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்னா, எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ இந்த டேட்டா வேணும். வீக்லி ஹை, வீக்லி லோ டேட்டா வேணும். இந்த வீக்லி ஹை, வீக்லி லோக்குள்ளே இருக்கும்போது எஸ்டர்டே ஹை லோவில் என்ன பிரேக் அவுட் கிடைச்சாலும் அதுக்குண்டான மரியாதை கம்மி தான். அப்போ எஸ்டர்டே ஹை லோவும் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் வரும். வீக்லி ஹை, வீக்லி லோவும் நம்மளுக்கு வரும். அப்போ சென்ற வாரத்தோட டேட்டா என்ன, வீக்லி டேட்டா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த சென்ற வாரத்தோட டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக்கோட ஹை 24,956, லோ வந்துட்டு 24,535. அப்போது இந்த வாரம் 2 நாள் வர்த்தகமாக இருக்குது, திங்கள் அண்டு செவ்வாய், அதாவது இன்றும் நேற்றும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு சென்ற வாரத்தோட லோவுக்கு கீழே போகலை. அப்போ சென்ற வாரத்தோட லோவுக்கு கீழே போகலை அப்படிங்கும்போது புட் செல்லர் வந்து பேனிக் ஆகலை. புட் செல்லர் பேனிக் ஆகலை அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ ப்ராஃபிட்டை இவங்க புக் பண்ணுற கட்டாயம் வந்து ஸ்பீடாக இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து இம்பேக்டடாக போகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் என்ன ஆகுனா, புட் செல்லர் வந்துட்டு முதல் லாஸை புக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கீழே, புட் செல்லருக்கு என்னென்னா கீழே போகக்கூடாது. அப்போ இங்கே கீழே போகலை. அப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம், சைட்வேக்குள்ளே போகலாம், இல்லை மேலே போகலாம். இந்த 2 வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 2 வாய்ப்பில் மார்க்கெட் மேலே நல்லா போனால் தான் கால் செல்லர் புக் பண்ணுறதா அர்த்தம். அப்படி சைட்வேக்குள்ளே போகுதுன்னா கால் செல்லரும் புக் பண்ணல, புட் செல்லரும் புக் பண்ணல. அப்போ இவங்க 2 பேரும் காத்திருக்கிறாங்க. அப்போ அடுத்தது அவங்களோட மூமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கிருந்தால் ஒரு பெரிய மூமெண்ட் க்ரியேட் ஆகணும். அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே 2 நாள் வந்துட்டு ஹை வந்துட்டு சேம் நியர் ஹை வச்சுருக்காங்க, லோ வந்துட்டு இதான்ல. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, திங்கக்கிழமையோட ஹையை லோவை இன்னும் கிராஸ் அவுட் பண்ணல. அப்போ மார்க்கெட் இந்த ஹை லோவை கிராஸ் அவுட் பண்ணும்போது தான் மார்க்கெட்டோட இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நமக்கு பார்த்தீங்கன்னா 182 புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்கு. ஓப்பன் டு ஹை 140, 42 லோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் டு ஹை நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 புள்ளிகள் தான். அப்போ ஓப்பன் டு லோ என்ன ஆகணும், அதுதான் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த 2 நாள் மார்க்கெட்டை ஒரு இருக்கிற இடத்துக்குள்ளே. அப்போ திங்கக்கிழமை ஹை லோக்குள்ளே தான் இந்த வர்த்தகம் இருந்திருக்கு. இது ஒரு நீங்கள் பேரிஸ் என்கல்ஃபோ இல்லை புல்லிஸ் என்கல்ஃபோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் ஒரு நாள் இன்னொருத்தரோட எல்லைக்குட்பட்டு தான் இங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இங்கே இல்லை. அப்போது லாஸ்ட் வீக்கோட லோ
இந்த 2 லோவும் நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த 2 ஹையும் நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று பிரேக் அவுட் ஆகும்போது அந்த இடத்துல ஓப்பன் ஹை ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஹை இம்பேக்டட் கிரியேட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல். ஓகே, இதில் வந்து நமக்கு 24,600 டு 24,900, ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டோட நேற்றைய க்ளோசிங் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 24,750 நம்ம வந்து அடுத்த மணியாக எடுத்து நம்ம பார்க்குறோம். நமக்கு வந்து பார்த்தீங்க அட் த மணியோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 107, புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 127, அப்போ 117 புள்ளிகள் அப்படிங்கிறது காம்பனேட்டிவாக பார்த்துருப்போம். ஓகே, இன்றைக்கி வந்து பாருங்கள் எல்டிபி ப்ரீவியஸ் க்ளோஸோட ப்ரீமியம் இப்போ இருக்கிற ப்ரீமியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 182. இப்போது இங்கே செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. அதாவது என்ன ஆகுதுன்னா ப்ரீமியம் டிகே தான் நடந்திருக்கு. 600, 650, 700, 750, 800, 850, 900 மட்டும்தான் பையருக்கு 2 ப்ரீமியத்தையுமே நேற்று முடிவுற்ற விலையில் பை பண்ணும்போது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இதில் வந்து என்ன செல்லர்ஸ் தான் இன்றைக்கி வந்துட்டு டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போது செல்லர்ஸ் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்கும்போது நாளைக்கு ஒரு மொமெண்டம் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கா அப்படிங்கிறதை உன்னிப்பாக கவனிக்கணும். இது வந்து இந்த டேட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அடுத்த வர்த்தகத்தில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் யார் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறா, அடுத்தது எஸ்டர்டே ஹைக்கு மேலே யார் இருக்கா அப்படிங்கிறத நாளைக்கு ரொம்ப முக்கியமாக கவனமாக பாருங்கள். கால் புட், சப்போஸ் காலும் சரி புட்டும் சரி ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வணிகம் நடைபெறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு அங்கே இடமே கிடையாது, எட்டிங் கூட பார்த்துடக்கூடாது. அப்போது இதில் யாராச்சும் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்களா, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்காங்களா, ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களான்னு பாருங்கள். இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இதுதான் நமக்கு வந்துட்டு அவங்க சைடு செல்லர்ஸை வந்து கவர் பண்ணுற சைடை நமக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டராக இருக்கும். ஓகே, இதில் பாருங்கள் ஃப்யூச்சரோட ஹை 24,600லேருந்து 24,900. இது வந்து ஆப்ரேட்டட் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்கள் 24,727, 737, 732, அப்போ எல்லாமே 24,730 ரேஞ்சை நோக்கி தான் இருக்குது. அப்போ இதுதான் மார்க்கெட்டோட வீக்லி ஃபியூச்சர்ஸோட வீக்லி எக்ஸ்பைரியோட ஹை. இதை வீக்லி எக்ஸ்பைரியோட லோ. இது நம்ம டேபிள்ஸ் பாருங்கள் 24,600 to 900 வரை நம்ம ஓப்பனாக தான் இந்த டேபிளோட கால்குலேஷன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது ஃப்யூச்சரோட எல்டிபி. இப்போ மார்க்கெட் வந்துட்டு 24,650 ரேஞ்ச் உங்களுக்கு பாருங்கள். அப்போ மார்க்கெட்டோட இப்போ மார்க்கெட் எல்டிபி இருக்குது. இப்போ க்ளோசிங் வந்து அப்போ 24,650 தான் நம்ம ஏடிஎம்மாக எடுத்துக்க முடியும். அப்போ 24,650 கால் போட்டு நம்ம எடுத்துகிட்டு கால் செல்லர் பேனிக் பிளேஸ், புட் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோம். இது வந்து ஷார்ட் ரேஞ்சாக எடுத்துக்கிறோம். இவங்க 2 பேர்த்தோட ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நமக்கு 176 பாயிண்ட்ஸ் வருது. இதை வச்சு வைடர் ரேஞ்சாக நம்ம வந்துட்டு வைட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஸ்ட்ராடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட டோட்டல் வேல்யூ வந்து 24,473 to 24,826 வருது. இதே செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா கால் செல்லர் பேனிக் பிளேஸ் 24,742 ஆகும், புட் செல்லர் பேனிக் பிளேஸ் 24,566 வரும். அதாவது 24,566 to 24,742. இது வந்துட்டு புட் செல்லர் பேனிக் பிளேஸ், இது வந்து கால் செல்லர் பேனிக். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பாட்டுக்கும் பார்த்துக்கலாம், ஃபியூச்சருக்கும் பார்த்துக்கலாம், ரெண்டுக்குமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே, இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலோடைய ஸ்ட்ரைக்கோட இதோட 24,650 அந்த லோ வேல்யூம் ஆட் பண்ணுறோம். சாரி, ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த வேல்யூ ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது, 24,715 கிடைக்கிது. இந்த வேல்யூ ஆட் பண்ணுறதுனால 24,810 கிடைக்கிது. இந்த வேல்யூமை ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணுறதுனால நமக்கு 24,577 கிடைக்கிது. இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணுறதுனால 24,514 கிடைக்கிது. இது எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ரியாக்ட் ஆகும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப லோயர் ப்ரீமியம் தான். இது வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் 2 எக்ஸ்பெரி தான், 2 நாள் தான் எக்ஸ்பெரிக்கு இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்பெரியில் இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது லோயர் வேல்யூவாக தான் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். அப்படி பார்த்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட பில்டப் அப்படிங்கிறது பார்த்தா 25,000 கால், 24,900 கால், 24,800 கால், 24,700 கால் எல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பில்ட் ஆகிருக்காங்க. புட் சைடு பார்த்தா 24,600,
அடுத்து 24,500. இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்கிற அளவுக்கெல்லாம் பெரிய பில்டப்பெல்லாம் இல்லை. இது பார்க்க போனால் நம்மளுக்கு ஒரு மல்டிபிள் நமக்கு காமிக்கிறதுனால கண்டினியூஸாக இவங்க மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ணணும். இந்த கால்ஸில் டாமினேட் பண்ணோன்னா இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் எஸ்டர்டே லோவுக்கு கீழே மட்டும் இவங்க நின்றுட்டாலே போதும், கால்ஸில் டாமினேட் பண்ணுவோம். அப்போ புட் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு இனி ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை. அப்போ இந்த இடத்துல கவரிங் யாராச்சும் ஒருத்தர் பண்ணும்போது தான் இம்பேக்டட் மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த இம்பேக்டட் மூவ்மெண்ட் நம்ம வந்துட்டு எந்தெந்த வகையில் பார்க்கலாம் அப்படிங்கிறது இது அட் த மணி ஸ்ட்ரைக்கை இதை பார்க்குறோம். அடுத்து மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படிங்கிற டேட்டாவை வச்சு நம்ம இந்த பேஸ்டையும் நம்ம பார்க்கலாம். அப்போ இதிலிருந்து ஏதாச்சும் ஒன்று மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷனை கொண்டு போகணும். அப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது மார்க்கெட்டோட மொமெண்டம் மாறுபடும். அதனால் இதை உன்னிப்பாக கவனிங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.